நிச்சயமாக ஆனந்தி. தென்காசி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நபரை கட்சியிலிருந்து நீக்குவதாக மாவட்ட கழக செயலாளர் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் ஒரு பேசுபொருளாகவும் ஒரு விமர்சனத்தையும் உள்ளாக்கியுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கடையநல்லூர் தொகுதி செங்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளராக திரு ராகேஷ் என்பவர் செயல்பட்டு வந்துள்ளார். இவர் நீண்ட காலமாக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையும் தற்போது சில காலமாக அவர் கட்சிக்கு அவதூறு ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்ததன் காரணமாக அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக மாவட்ட கழக செயலாளர் முடிவு செய்துள்ளார். அதன்படி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக கழகத்தின் உரிய ஒப்புதலுடன் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். எனவே தமிழக வெற்றி கழக மாவட்ட சார்பு அணி மற்றும் நகர ஒன்றிய கிளை வார்டு கழக நிர்வாகிகள் என மகளிரின் அணி நிர்வாகிகள் என அனைவரும் இவரிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது எவ்வாறு பேசுபொருளாக கருதப்பட்டுள்ளது என்றால், கட்சிக்கு ஆதரவாக கட்சியில் எந்தவித பதவியும் வகிக்காமல் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நபரை எப்படி கட்சியிலிருந்து நீக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்த இந்த ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளையும் ஒரு விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.